நம்ம வருவாங்களா நம்ம சேனல்ல வனிதானு அந்த பொண்ணு. ஹாய் ஹாய். லைக் போட்டுட்டேன் தான் சிஸ்டர். லைவ் போட்டுட்டு தான் இருக்கீங்களா? எனக்கு ஏன் நோட்டிஃபிகேஷனே வர மாட்டேங்குது, என்ன ஆச்சுன்னு தெரியல. பார்க்குறேன். வனிதா என்ன மோகனண்ணா அவங்க திருநெல்வேலி அல்வாடா, திருச்சி மலை கோட்டடா, திருப்பதிக்கு எல்லாத்தையும் தந்தா சாமிடா, அந்த மாதிரி. மேனகா சேனல் வச்சிருக்கியா? ஆமாம் ஹஸ்பண்ட், அவங்க சிஸ்டர் தான், அவங்க சேனல் வச்சுருக்காங்க. ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ஃபாலோ பண்ணு. என்னோட ஷார்ட்ஸ்லலாம் மெசேஜ் போட்டிருப்பாங்க, போய் பாரு. இப்பயாச்சும் கிளியர் இருக்கா இல்லையா? ஹஸ்பண்டுக்கு தான் நெட்ல பேலன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், அதான் சுத்திட்டே இருக்கு. நாளைக்கு வந்து இந்த பக்கத்து ஊர்ல வந்து கும்பாபிஷேகம். இன்ன வரைக்கும் இங்க கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு போனதே கிடையாது. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, நான் போனதில்லை. ஏன் போகலன்னா, காலையிலேயே கும்பாபிஷேகம்னா மேக்ஸிமம் காலையிலே தான் இருக்கும். அந்த காலை டைம்ல எங்க கும்பாபிஷேகத்துக்கு யாரு கூட்டிட்டு போக ஆள் இருக்கா? எல்லாரும் அவங்க வேலையை பார்ப்பாங்க. என் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடுவாரு. பக்கத்து ஊர்லயா. நாளைக்கு போகலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். காலையாவது போகலான்னு இருக்கேன். ஓ, கேமரா கிளியரா இல்லையா? இப்போ ஓகேவா சிஸ்டர்? எனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாது. ஓ ஆமா, ஐயோ இது எனக்கு தெரியாம போச்சு, சாரி சிஸ்டர். அவங்க வந்து நீங்க சேனல் வச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க சிஸ்டர். நீங்க சேனல் வச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அவங்க பேர் வந்து ஹஸ்வந்த். கேக்குறவங்க பேரு ஹஸ்பண்ட். அவங்களுக்கு இங்கிலீஷ்லாம் அவ்வளோவா தெரியாதுப்பா, அதனால நீ வந்து மேக்ஸிமம் டைப் பண்ணுறது தமிழில் டைப் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவாங்க. நான் மறந்தே போயிட்டேன் சார். ஒரு சில நேரத்தில் ஏதாச்சும் மெசேஜ் போட்டு உங்கள்கிட்ட பேசினாங்கன்னா நீங்கள் ரீப்ளே பண்ண மாட்டீங்கல்ல, அது உங்களுக்கு பேச இஷ்டம் இல்லை அப்படி போல் நினச்சிட்டு நான் கம்முன்னு விட்டுருவேன். நான் சொல்லக்கூட மாட்டேன், சிஸ்டர் பேசுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நான். ஐயோ மோகன், ரொம்ப நன்றி மோகன், தேங்க்யூ. ஆமா ஹஸ்வந்த், ஆமா அவங்க பேரு ஹஸ்வந்த். மோகன் சரி ஹஸ்பண்ட், நீ சாப்பிட்டியா? நான் கேட்டுட்டே இருக்கேன்ல, நீ சொல்லவே மாட்டேங்கிற, என்னாச்சு? மோகனன், நீங்க சாப்பிட்டீங்களா? மேனகா சிஸ்டர், நீங்க சாப்பிட்டீங்களா? நான் காலை சாப்பாடுலாம் 9 மணிக்கு முடிச்சாருது. 9 மணிக்குள்ளேயே சாப்பிட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரர் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டுட்டாங்க. டீ குடிக்கலாம், இருந்தாலும் அது வந்து ஒரு மதிய டைம் பக்கம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மதியம் பக்கம்னா காலையிலேயே எல்லாம் சாப்பிடுவோம். மேக்ஸிமம் காலையில வந்து டீ குடிக்கிறதே ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிடணும். மதியத்துக்கு நம்ம சாப்பிட்றது நல்லது, ஆனால் அது ஒரு டைம் தான் சாப்பிடலாம், அது அதிகமாலாம் சாப்பிடக்கூடாது. நானும் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேணாப்பா சாப்பாடு, எப்பயாச்சும் குடிக்கிறேன், எப்பயாச்சும். மெம்பர்ஷிப்னா என்ன சிஸ்டர்? சிஸ்டர் மெம்பர்ஷிப்னா வந்து நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னா மெம்பர்ஷிப்னு சொல்லிட்டு அதில் வந்து பேலன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அது சேர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட தனியாக பேசணும். இப்போ ஒரு 5 பேர் மெம்பர்ஷிப்பில் இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க மெம்பர்ஷிப்பில், அவங்கக்கிட்ட பேசணும். அவங்கள்ட்ட மட்டும் பேசுறதுக்கு நம்ம வந்து லைவ் போட்டுக்கலாம், தனியாக லைவ் போட்டுக்கலாம். அவங்களுக்காக வீடியோ இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது. அதில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு காயின் வந்து டாலர் கொஞ்சம் ஆட் ஆகும், டாலர் வரும் நமக்கு. அவ்வளோதான், வேற ஒன்றும். நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான். நமக்கு பிடிச்சவங்களுக்கு நமக்கு ஒரு டீ வடை வாங்கி தரலையா, அந்த மாதிரி நமக்கு பிடிச்சவங்க நமக்கு வந்து மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். நான் கள்ளக்குறிச்சி பிரதர். நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மோகன், இட்லி. சென்னை மேனகா. இங்க பேர் ஹஸ்பண்ட், நீ சாப்பிட்டியா இல்லையா கேட்டே இருக்கேன், ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இல்லப்பா. ஓ சொல்லிட்டியா? இல்ல காலையில சாப்பிட மாட்டேன். ஏன்? காலை சாப்பாடு தான் ரொம்ப முக்கியமே. மற்றபடி மதியம் கூட சாப்பிடாம இருக்கலாம், நைட் சாப்பிடாம இருக்கலாம், ஆனா காலையில சாப்பிட கண்டிப்பா சாப்பிட்டுதான் ஆகும். சாப்பிடாம இருக்க கூடாதான். நானே பைத்தியம் மாதிரி இருக்குதான் இப்ப படாத பாடுபட்டு இருக்கேன். நான் சென்னை மேனகா. ஓகே ஓகே சிஸ்டர், ஓகே மேனகா சிஸ்டர். பாப்பாலாம் ஸ்கூல் போயிடுச்சா? அண்ணன் நைட்